நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட இருப்பதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்திருக்கிறார். அவர் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அப்படி இல்லாம இந்த தேர்வில் பங்கெடுத்த ஒவ்வொரு மாணவரும் மாணவியுமே வெற்றியாளர் தான். அவர்களுக்கு அந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் நாளை மறுநாள், அதாவது 20ஆம் தேதி வெளியாகிறது என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். மேலும் எதிர்வரும் கல்வியாண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6/2026 பள்ளிக்கூடங்கள் மீண்டும் திறக்கப்பட்டு தங்களுடைய வழமையான பணிகள் தொடர்கிறது என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். நன்றி. அப்படி இல்லாம இந்த தேர்வில் பங்கெடுத்த ஒவ்வொரு மாணவரும் மாணவியுமே வெற்றியாளர் தான். அவர்களுக்கு அந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் நாளை மறுநாள், அதாவது 20ஆம் தேதி வெளியாகிறது என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். மேலும் எதிர்வரும் கல்வியாண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6/2026 பள்ளிக்கூடங்கள் மீண்டும் திறக்கப்பட்டு தங்களுடைய வழமையான பணிகள் தொடர்கிறது என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். நன்றி. நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட இருப்பதாகவும் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், அமைச்சரின் இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சனிக்கிழமை மாலை ஒவ்வொரு அமைச்சர்களுக்கான அந்த இலாக்கா விவரங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில இன்று பல்வேறு துறைகளிலும் அமைச்சர்கள் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அந்த வரிசையில பள்ளிக்கல்வி அமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய ராஜ்மோகன் தலைமைச் செயலகத்துல துறை உயர் அதிகாரிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தை இன்று நடத்தினார். அந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை அவர் சந்தித்தார். அப்போது சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் காலையில் வெளியிடப்படும் என்று அறிவித்திருக்கிறார். ஒரு 10 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வு எழுதியிருக்கிறார்கள். ஏற்கனவே இதனுடைய முடிவுகள் 20ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்வுத்துறை தெரிவித்திருக்கிறது. தற்போது அந்த தேதியை மீண்டும் அமைச்சர் ராஜ்மோகன் உறுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகின்றன. இரண்டாவது, பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார். ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அறிவிப்பையும் ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை, தொடக்க கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தற்போது அந்த தேதியில் எந்த மாற்றமும் இல்லை. ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகிறது என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார். மூன்றாவதாக 1 முதல் 3 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு புதிய பாட புத்தகங்களையும் அமைச்சர் அறிமுகம் செய்திருக்கிறார். முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் மாநில பள்ளி கல்விக் கொள்கைக்காக ஒரு தனி கொள்கைகள் வகுக்கப்பட்டன. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகம் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. முதல் கட்டமாக 3ஆம் வகுப்பு வரை புதிய பாட புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டன. அதனைத்தான் தற்போது அமைச்சர் திரு ராஜ்மோகன் வெளியிட்டிருக்கிறார். இப்படியாக 3 அறிவிப்புகள் தொடர்பான தகவல்களை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சங்கரன். ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருப்பதாகவும் நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட இருப்பதாகவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்திருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.